அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, உனக்காக மரித்தார் என்ற தலைப்பில். யோவான் 3 அதிகாரம் 16 சொல்லுகின்றது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அடிமைகளாயிருந்த நீக்ரோர்களை அதிகமாக நேசித்தார். அவர் மேல் இருந்த அடிமைத்தனத்தை முறிப்பதற்கு பாடுபட்டார். அடிமை வியாபாரத்தை ஒழிக்கும்படி சட்டத்தை இயற்றினார். இதன் விளைவாக அவர் தீயோன் ஒரு குன்றுக்கு இரையாக வேண்டி வந்தது. குன்று பாய்ந்து உயிரற்ற அவரது உடல் அவர் சொந்த ஊரான எலினா என்னிடத்துக்கு திறந்த வண்டியிலே கொண்டு வரப்பட்டது. ஆயிரம் மக்கள் கண்ணீரோடு தங்கள் தலைவனுக்கு கடைசி அஞ்சலி செலுத்தினார்கள். ஒரு நீக்ரோ பெண் லிங்கனின் உடலுக்கான விரைந்து வந்தார். ஆனால் ஜனக்கூட்டமோ மிக அதிகமாய் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நீக்ரோ பெண் தன் மகனை கையினால் தூக்கி ஜனக்கூட்டத்துக்கு மேலே உயர்த்தி, மகனே பார், நன்றாக பார், அவர் உனக்காக மரித்தார் என்றால் கதறிக்கொண்டே. நாமும் நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்போடு நோக்குமா இந்த லெந்து நாட்களில் மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, அனுதினமும் அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவை பாடுகளை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டாரே. கல்வாரி பாடுகளை எல்லாம் பொறுமையோடு சகித்தாரே. நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி கொடுத்தாரே. தேவ பிள்ளைகளே, அவர் அன்பில் களி கூறுவீர்களா? கல்வாரி நேசத்தால் உங்கள் உள்ளத்தை நிரப்புவீர்களா? அவரது அன்புக்கும் அவரது தியாகத்துக்கும் தகுதியுள்ள வாழ்க்கை வாழும்படி தீர்மானிப்போமா? இந்த நாளிலே தீர்மானிப்போமா? எங்களை முழுமையாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா? சங்கீதம் 103:11 சொல்லுகின்றது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாரா.